நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை குட்டியா ஒரு 5 இன்ச் 6 இன்ச் ஸ்கிரீன்குள்ளேயே பார்த்து பழவி இருந்திருப்போம், போர் அடிச்சு போயிருந்திருக்கும். கரெக்டா? ஆனா இப்ப அந்த மொபைல் போனை ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு டிவில 43 இன்ச் டிவில பார்த்தா எப்படி இருக்கும்? மாசா இருக்கும்ல. ஸோ அதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு தேவைப்படுற ஆப்ஷன் என்ன அப்படின்னா கேஸ்டிங். ஸோ இந்த கேஸ்டிங் அப்படின்னா என்ன? ஸோ இந்த கேஸ்டிங்கை நம்ம எப்படிலாம் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணுறோம், ஸோ இந்த கேஸ்டிங்கை வச்சு நம்ம அவ்வளோ பெரிய ஆண்ட்ராய்டு டிவியில் பார்க்க முடியுமா, யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் பர்வேஷ் கேமிங். நான் தான் உங்கள் பர்வேஷ் முகமது. ஸோ இப்போ நம்ம முதல்ல கேஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்து முடிச்சிடும். ஸோ கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னா, உங்களுடைய டிவைஸில் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் வெளில காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த விஷயத்தை அப்படியே கேப்சர் பண்ணி இன்னொரு டிவைசஸில் ஷோ பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கேஸ்டிங் அல்லது ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே அப்புறம் ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பின்னால் சொல்கிறேன். எங்கடா நான் பின்னாடி எதுவும் இல்லையா? தொல்லை முடிஞ்சதுங்க. ஸோ இப்போ நம்ம மொபைலில் கேஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு முதல்ல பார்த்துரும். ஸோ அதுக்கு ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் முதல்ல கேஸ்டிங்கிற ஆப்ஷன் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நீங்கள் சிம்பிளாக மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் இழுத்துட்டு பார்த்தாவே கேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி அதில் கண்டுபிடிக்க முடியலன்னா செட்டிங்ஸில் சர்ச் பாரில் போயிட்டு கேஸ்ட்னு அடிங்க. அதில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி எனக்கு செட்டிங்ஸ்லேயே இல்லை இதுலேயுமே காட்டல ப்ரோ அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஹோம் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுடைய மொபைலில் கேஸ்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது செகண்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இடத்த சேஞ்ச் பண்ணிவிடுவோமா? எக்ஸாக்ட் 3, 2, 1. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா மீடியேட்டர் நெட்வொர்க். அது என்ன ப்ரோ மீடியேட்டர் நெட்வொர்க்குன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட ஒய்ஃபை இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஒய்ஃபையை என்னோட டிவிலையும் நான் கனெக்ட் பண்ணியிருப்பேன், அதே மாதிரி என்னுடைய மொபைல்லையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து சின்ன பகவதி, இது வந்து பெரிய பகவதி. இவர் தான் வந்து குறுக்கையில் கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்த கௌஷிக். ஸோ இப்போ இந்த கௌஷிக்கை வச்சு தான் நம்ம பெரிய பகவதியும் சின்ன பகவதியும் கனெக்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஏன் ப்ரோ இப்போ எங்கள்கிட்ட வீட்டில் ஒய்ஃபை இல்லை, இப்போ நான் எப்படி கேஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று அடிஷ்னலாக ஒரு மொபைல் வச்சுக்கோங்க. அந்த மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டை இந்த மொபைல்லையும் அப்புறமேட்டு உங்களோட டிவிலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. அதுலேருந்து நீங்கள் கேஸ்டிங் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா விஷயம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது டிவியில் வேலையை ஆரம்பிச்சிருவோம். இருங்க வரேன். உன்னெல்லாம் எதுக்கு வாங்கினே தெரியல, கருமம் ஒளிஞ்சு போ. என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. சரி விடுங்க, நம்மள்ட்ட தான் மொபைல் இருக்கு, அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு. என்னடா இவன் ரிமோட்டை தூக்கி போட்டு உடச்சிட்டு மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் டூல் தான். இதை வச்சு கூட நம்ம மொபைலில் வந்து ஒரு ரிமோட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம டிவியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தது என்னென்னா, நம்மளோட டிவியில் கேஸ்டிங் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான். ஸோ எல்லா டிவிலையுமே மேக்ஸிமம் இன்பில்ட்டாக கேஸ்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அப்படி ஒரு வேளை இல்லைன்னா இதில் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு க்ரோம் கேஸ்ட் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீரா கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இன்பில்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், இது பார்த்து நம்மளுக்கு போதும். இப்போ நம்ம வந்து மொபைலை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம டிவியில் இருக்கிற கேஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து மீரா கேஸ்ட் இருக்கா, அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்குது. ஒன்று வந்து டெஃபினேஷன் ப்ரையாரிட்டி அண்டு ஃப்ளூவன்சி ப்ரையாரிட்டின்னு 2 ஆப்ஷன் கேட்குது. இதில் டெஃபினேஷன் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா கிடைக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் ஒருவேளை ஸ்டேபிளாக இல்லை, ரொம்ப கம்மியாக MBPS கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேங்க் ஆகி வரும். கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூவன்சி ப்ரையாரிட்டி. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப கம்மியாக MBPS ஸ்பீடு வந்தாலும் கூட உங்களுக்கு டெஃபினேஷனை கம்மி பண்ணிவிட்டு கிளாரிட்டியை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்மூத்னஸ் கரெக்டாக இப்போ இதில் நான் நவுத்துறப்ப டக்குன்னு இதுலேயும் லைட்டாக நவரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த ஃப்ளூவன்சி ப்ரையாரிட்டி வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம மொபைலில் உள்ள கேஸ்டிங் ஆப்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ இப்போ இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து சர்ச்சிங் ஃபார் டிவைஸ் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாருங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி ரீசெண்ட்னு இருக்கா. ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். லோடிங் ஆகுது. 3, 2, 1 ஏப்ரல் ஃபூல். அட வரல. வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வந்துருச்சு. பார்த்தீங்களா வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இன்னொரு மந்திரம் போடுவோம். 3, 2, 1 வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதில் வந்து மொபைலை நவுத்துனா இதில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு நவுறுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மொபைலை அப்படியே இதில் ஸ்க்ரீன் மிரர் பண்ணி நீங்கள் டிவிலே ரொம்ப நல்லா பெருசாக பார்த்துக்க முடியும். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்கள் சின்னதாக படம் பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போயிருப்பீங்க. இதுக்கப்புறமேட்டு நல்லா பெருசாக படம் பாருங்கள். ஓகேவா? ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு கிட்டக்கு வந்து காட்டுறேன். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்னலாம் நவுத்துறனோ அதே மாதிரியே அதுலேயும் நவுறும். பார்த்தீங்களா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இதில் நான் ChatGPT ஓப்பன் பண்ணுறேன். அதுலேயும் ஓப்பன் ஆகுதா? ஸோ இப்போ இதில் வந்து ஒன்று டைப் பண்ணுறேன். ஓகேவா? என்ன அப்படின்னா தேங்க்யூ. ஓகேவா? இப்போ தேங்க்யூன்னு டைப் பண்ணுறேன். இதில் என்னென்ன வருதோ அதே மாதிரி அதுலேயும் வந்துருச்சு பாருங்க. ஸோ இதைத்தான் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் உங்கள்கிட்ட பின்னாடி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, ஸ்க்ரீன் ஷேரிங்னா என்ன, கேஸ்டிங்னா என்னன்னு. ஸோ கேஸ்டிங்னா முதல்ல என்னன்னு பார்த்துருவோம். கேஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் வந்து VLC மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அது வந்து இந்த VLC மீடியாவோட லிங்க் ஆகி இதில் வந்து அந்த வீடியோ கண்டினியூஸாக ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம மொபைலில் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணுறது இதில் தெரியாது. அவ்வளோதான். இதுக்கு பேர் தான் கேஸ்டிங் அப்படிங்கிறது. ஆனால் ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம்ல, அப்படியே மொபைலே அப்படியே மிரர் மாதிரி இதில் வந்து நம்ம மொபைலில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் கட்டுச்சு பாருங்கள். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் ஆர் ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். என்ன பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்னா நம்ம ஃபோனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் காட்டும், ப்ரைவசி இருக்காது. ஆனால் நீங்கள் ஸ்க்ரீன் கேஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம மீடியா பிளேயருக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோ மட்டும் லிங்க் பண்ணி விட்டா போதும், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. நம்ம பாட்டுக்கு நம்ம மொபைலில் எந்த வேலை வேணால் பார்க்கலாம். எனக்கு நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கேன். நான் என் பழைய இடத்துக்கே போகிறேன். ஆனால் இருட்டிலே வாழ்கிற வேண்டாம், என்ன போய் வெளிச்சத்தில் நிற்க வச்சிட்டிங்களே. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காற்று வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் வேணும்னு தோணுச்சுனாலும் அதையும் எழுதுங்க. இல்லை பப்ளிக்காக ஏதாச்சும் ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் தாராளமாக ஏற்றுக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் யுவர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அண்ட் அடுத்தது குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இப்போ தான் நான் முதல் டைம் உங்கள் வீடியோ பார்க்குறோம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனல் ஒரு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு ரெட் கலரோ இல்லை பிளாக் கலரோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை டிங் அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.